ஹலோ குட்டி சுட்டீஸ். தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மீனாஸ் மேஜிக்கல் ஃபாரஸ்ட் ஃபீஸ்ட். ஓகே குட்டி சுட்டீஸ், என்ன கதை தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. மீனாக்கா காட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலியமா எல்லா வனந்திருவங்களுக்கும் விருந்து வைக்கிறாங்க. ஓகேயா? என்ன பண்ணாங்கங்கறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான ட்ரெயின் ஜேர்னி தான். குழந்தைங்க எல்லாம், அதாவது மீனாக்கா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரெயின்ல சூப்பரா நைட் போகணும். ஏன்னா அது மேஜிக்கல் ஃபாரஸ்ட் இல்லையா? அது மட்டும் இல்லாம அங்க எல்லா மிருகங்களும் நைட்ல தான் ரொம்ப பசியா இருக்கும். அதனால மீனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ட்ரெயின்ல ஜாலியா போயாச்சாம். ட்ரெயின்ல போனோன்னு அந்த ட்ரெயின் அந்த மேஜிக்கல் வில்லேஜ்க்கு முன்னாடியே இறக்கி விட்டுடுச்சாம். அங்கிருந்து இவங்க நடந்துதான் போய் ஆகணுமா. சரின்னு இவங்க என்னென்னலாம் பண்ணலான்னு கதை பேசிக்கிட்டே ஜாலியா போனாங்களாம். போனா ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது மஷ்ரூம் கார்டன். இது தாண்டினாலே போதுமா, இதுதான் அந்த மேஜிக்கல் ஃபாரஸ்டுக்கு என்ட்ரன்ஸா. சரின்னு பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா கிளிட்டரிங் க்ளோயிங்கா இருந்துச்சாம். கண்ணெல்லாம் பறிக்கிற மாதிரி. சரின்னு என்ன பண்ணாங்களா, 2 கிட்ஸ் அந்த காட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு அந்த மஷ்ரூம் காட்டுக்குள்ள போனாங்களா. அங்கங்க ஃபயர் ஃபிளைஸ், பட்டர்ஃபிளைஸ், ஏன் அந்த மஷ்ரூமே ரொம்ப அழகா இருந்துச்சா. கண்ணெல்லாம் பறிக்கிற மாதிரி கலர்ஸா. வா, இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கப்ப ஒரு குட்டி வீடு பார்த்தாங்களாம். சரி, நம்ம இந்த வீட்டுல இருக்கவங்களை கேட்கலாம் அந்த ஃபாரஸ்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கா போய் கேட்டாங்களாம். ஓஹோ, நீங்க எல்லாம் அந்த மேஜிக்கல் கார்டனுக்கு போறீங்களா? சரி சரி, நான் கண்டிப்பா உங்களுக்கு வழி சொல்றேன். நீங்க என் வீட்டையும் தாண்டி நேரா அப்படி போனீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்கும், அங்க நீங்க எல்லாம் தங்கிக்கலாம். அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னு அழகான காடு வந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. சரின்னு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இவனோட வீட்டையும் தாண்டி அங்க ஒரு சின்ன வீடு இருந்துச்சா, அந்த வீட்டையும் தாண்டி இவங்க எல்லாம் போய்கிட்டே இருந்தாங்க. போக 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 காட்டோட அழகு ரொம்ப கூடுச்சான். அப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாம் வரவேற்கிறதுக்காக யார் இருந்தா, முயல் குட்டிங்க இருந்தாங்க. அங்க ஒரு பெரிய ஜெயண்ட் ஓக் ட்ரீன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மரம் இருந்துச்சான். அங்கதான் இவங்க கொண்டு வந்து பேக் பேக்கு எல்லா திங்ஸையும் உள்ள வச்சுட்டு, சரி நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம் இல்லையா சாப்பிடுறதுக்கு, அதனால நம்ம பெரிய டென்ட் மாதிரி போடலான்னு குழந்தைங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களாம். குழந்தைங்க வந்ததை தெரிஞ்ச உடனே இந்த முயல் குடும்பம் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைங்களை வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவையும் அவங்களும் சேர்ந்து பார்த்தோன்னு அப்ப முயல் குட்டியில ஒரு அண்ணா சொன்னாங்களா, நீங்க இங்க பண்ணாதீங்க, நீங்க இன்னும் மேஜிக்கல் காட்டுக்குள்ளேயே போல. இந்த ஓக் ட்ரீயே ஒரு மரம் தான், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த கதவை நீங்க தாண்டினா மட்டும்தான் மந்திர காட்டுக்குள்ளேயே போக முடியும்னு முயல் அண்ணா சொன்னாங்களாம். இங்க எல்லாம் அந்த மந்திர காடு, இந்த ஓக் ட்ரீ இருக்கு அதுக்குள்ளதான் அந்த மந்திர கதவு இருக்கு. அது ஒரு கேள்வி கேட்கும், நம்ம கரெக்டான பதில் சொன்னா மட்டும்தான் நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு முயல் தான் சொன்னாங்க. அப்படியா, அது என்ன கேள்வி அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த மரம் கேட்டுச்சா, இந்த கதவுல வாழ்க்கையில எல்லா கதவையும் திறக்கணும் அப்படின்னா அந்த கதவுக்கு எல்லாம் ஒரு சாவியா இருந்து என்ன தேவை, அந்த சாவி என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப அங்க மீனாக்கா சொன்னாங்களா, அன்புதான் ரொம்ப முக்கியம். அன்பு இருந்தா நம்ம எந்த கதவை இருந்தாலும் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு. அந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சா, எப்படி இந்த மீனாக்கா கரெக்டா சொன்னாங்க அப்படின்னு. உடனே அந்த மரத்தோட கதவு திறந்தாச்சு. இவங்க எல்லாரும் நினைச்சபடி மந்திர காட்டுக்குள்ளேயும் போயாச்சு. மீனாக்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அந்த காட்டுக்குள்ள போனோன்னு எல்லா பூக்களையும் இவங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பூக்களும் மலர்ந்து அழகா இருந்துச்சா. அப்புறம் இவங்க கூட போன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மந்திர ஆற பார்த்தோன்னு, ஆஹா நம்ம இதுல குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டாங்களாம். அது மட்டுமா, அங்க மான்குட்டிங்க எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடும் போது எல்லாரும் மான்குட்டியோட மேல ஏறிக்கிட்டும் சவாரி பண்ணாங்களாம். அங்க மான்குட்டி வண்டி தான் வந்து ஃபேமஸான வண்டியும் அந்த காட்டுக்குள்ள சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் நம்ம மான்குட்டி வண்டி எடுத்துட்டு போலாமா. சரின்னு இவங்க மான்குட்டி வண்டி எல்லாம் மீனாக்கா அப்புறம் 2-3 குழந்தைங்க மட்டும் அந்த மான்குட்டி வண்டியில போனாங்களாம். மத்த எல்லாரும் மான் மேலேயே ஏறி ரைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரின்னு இப்படி சுத்தி ஜாலியா போயிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஆனா மீனாக்கா வந்த நோக்கம் என்ன, எல்லாருக்கும் விருந்து வைக்கணுங்கிறதுனால தானே.
அவங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி சுத்தி கித்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க விருந்து வைக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு கீழேயே ஒரு டென்ட் போட்டு எல்லாரும் உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணி சமையலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். சாமன்னாவும் மீனாக்காவும் சேர்ந்துதான் குக் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். மத்த எல்லாரும் ஃபாரஸ்ட எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிட்டாங்களாம். அப்போ மீனாக்கா சொன்னாங்களாம், நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நான் பொரிய விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபாக்ஸ் அண்ணா கிட்ட நீங்க போய் தண்ணி நிறைய எடுத்துட்டு வாங்கன்னு மீனாக்கா சொன்னாங்களாம். சரின்னு ஃபாக்ஸ் அண்ணா ஒரு ஜக் எடுத்துட்டு நான் தண்ணி நிறைய எடுத்துட்டு வரேன் சமையலுக்குன்னு அவங்க கிளம்பிட்டாங்களாம். அப்புறம் முயல்குட்டி குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, குக்கிங் பாட்டு வெந்துகிட்டு இருந்துச்சா அதை போய் கிண்டுறதோ அது ஏதாவது ஆயிருக்கான்னு பாக்குறது, இந்த மாதிரி தானே குழந்தைங்களுக்கு அம்மாக்கள் வேலை தருவாங்க. அப்புறம் பெரிய முயல் அண்ணாக்கள்லாம் வந்து நாங்க காய்கறி நறுக்கி தரோம் அப்படின்னு சொல்லி கேரட் நறுக்கி ப்ரொக்கோலி நறுக்கி எல்லாம் நறுக்கி ஒரு பெரிய பாட்ல, ஏன்னா எல்லாருக்கும் வேணும் இல்லையா சாப்பாடு, அதனால ஒரு பெரிய பாட்ல போட்டு சமைச்சிட்டு இருந்தாங்களாம். சாம் என்ன சொன்னாங்க, நான் அவங்க எல்லாருக்கும் சாலட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுல ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் எடுத்து அழகா நறுக்கி சாலட் போட்டு என்னென்ன மசாலாஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா சாலட். அதுக்கப்புறம் மீனாக்காவும் சாமனாவும் சேர்ந்து பேசி சிரிச்சு அந்த மொமெண்ட் எல்லாம் என்ஜாயபிளா வித் லவ். அந்த காட்டுக்கு திறந்த சாவி என்ன, அன்புதான். அன்போட சமைச்சாங்களா எல்லாருக்குமே. அன்போட எந்த விஷயத்தையும் பண்ணாலும் எப்படி இருக்கும் அந்த விஷயம், சூப்பரா இருக்கும். ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. பெரிய விருந்தே நடக்குதா அங்க அந்த காட்டுல. அந்த ஓக் ட்ரீக்கு கீழே எல்லா மிருகங்களும் வந்து ஆந்த, மான்குட்டி, டெடி அண்ணா, பியரு, வேல் குட்டி எல்லாரும் சேர்ந்து சூப்பரா சாப்பிடுறாங்களா. சாப்பிட்டுன்னு எல்லாருக்கும் மனசு ரொம்ப திருப்தியா இருந்துச்சா. ஆனா பியருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சா. இந்த குழந்தைங்க எல்லாம் என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் என்னதான் என் மேல ஏறி விளையாண்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த குழந்தைங்க என்னை விட்டு போறாங்கிறது. டைம் வந்துச்சு இல்லையா, அவங்க விருந்து வைக்கணும் வந்தாங்க, விருந்து வச்சாச்சு சாப்பிட்டாச்சு, இனி அவங்க ஊருக்கு போகணும் இல்லையா. குழந்தைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களாம். அப்போ அங்க இருந்த அவுன் ராணி என்ன பண்ணாங்க, நீங்க எல்லாம் இந்த காட்டுல ரொம்ப அன்பா நடந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு நான் மந்திர விதைகள் தரேன்னு மந்திர விதைகளை பரிசா கொடுத்தாங்களாம். அதையும் வாங்கிட்டு இந்த குழந்தைங்க ட்ரெயின் ஏறி ரொம்ப லவ்வோட அந்த கிராமத்தை பார்த்து அந்த ஃபாரஸ்ட பார்த்து பாய் சொல்லிட்டு அந்த அனிமல்ஸ்க்கும் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களாம். கிளம்போன அந்த மந்திர விதைகள் எல்லாம் அவங்க ஊரு கிராமம் இருக்கு இல்லையா, வில்லேஜ், அங்க போய் அந்த மந்திர விதைகள் எல்லாம் பதிச்சாங்களாம். ஏன்னா அந்த திருப்பி மரங்களா வளரணும் இல்லையா. அப்படி தளிச்ச உடனே கொஞ்ச நாள்ல குட்டி 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 கிராஸ் மாதிரி கொஞ்சம் தான் வளரும் இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்துச்சான். அந்த மரம் வளர வளர அந்த செடி வளர்ந்து வளர்ந்து மரமாக அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாரும் சேர்ந்து அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சண்டை இல்ல, எதுவுமே இல்ல. அந்த ஊரே காமா பொலாயிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சான். ஓகே குட்டி சட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளும் சண்டை போடக்கூடாது, நம்மளும் காமா இருக்கணும். ஓகேயா, அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் நீவல் பெனிக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பை பாய்.